ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனி திருமஞ்சனம் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கோயில்களில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுங்க. பழமையான பெரிய சிவன் கோயில்களில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறும். ஆனால் சிதம்பரம் கோயிலில் நடராஜ பெருமானுக்கு தினமும் அபிஷேகம் செய்யும் வழக்கம் இல்லைங்க. ஆண்டுக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். மார்கழி மாதம் திருவாதிரையில் விடியற்காலம், மாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தசியில் காலசந்தி, சித்திரை மாதம் திருவோணம் நாளில் உச்சிக்காலம், ஆனி மாதம் உத்திரம் நாளில் சாயரக்ஷை, ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தசி 2ஆம் காலம், புரட்டாசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தசி அர்த்த ஜாமம் ஆகியவை நடராஜர் அபிஷேக நாட்களாகுங்க. நடராஜ பெருமானுக்கு ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திர நாளில் சாயரக்ஷை மாலை பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்வதுதான் ஆனி திருமஞ்சனம் சொல்லுவாங்க. 6 அபிஷேகங்களில் ஆனி உத்திர திருமஞ்சனம் மிகவும் சிறப்பாக விசேஷமாக போற்றப்படுகிறதுங்க. சிதம்பரம் முதலான தலங்களில் அதிகாலையில் அபிஷேகம் முடிந்து சுவாமி தரிசனம் தருவார். அது ஆனி உத்திர தரிசனம் என சொல்லப்படுங்க. மற்ற நடராஜர் தலங்களிலும் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா நடராஜர் உலா வருவார். சிதம்பரம் செல்ல இயலாதவர்கள் அருகில் உள்ள பழமையான தலங்களில் நடைபெறக்கூடிய ஆனி திருமஞ்சனத்தில் பங்கேற்பதும் அன்று நடராஜரை தரிசிப்பதும் விசேஷமான பலன்களை தரக்கூடியதாகும். என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.